ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலம் பிளஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சத்தும் கூட. கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இரும்பு சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு இதே போல் கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இதை சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை டேரெக்டாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பண்ண போகிற ரெசிபி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ஆம்லெட் தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். முருங்கைக்கீரையில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதில் விட்டமின் ஏ, சி, இ, கால்சியம், இரும்புச்சத்துக்கள், பொட்டாசியம் சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து இது எல்லாமே நிறைந்து காணப்படுகிறது. இதில் இருக்கிறதான விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. விட்டமின் ஏ கண் பார்வையை குறைபாடு வராமல் பாதுகாக்கிறது. இதில் மேலும் இது இரும்புச்சத்து குறைபாடு வராமல் பாதுகாக்கிறது, எலும்புகளை பலப்படுத்துகிறது. இதில் இருக்கிறதுனா பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, செரிமான பிரச்சனையை நீக்கிறது, முடி சருமத்திற்கு ஆரோக்கியத்தை தருகிறது, உடலுக்கு தேவையான ஆற்றலை இது தருகிறது. உடல் எடையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் இந்த முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரை ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை கூட கொஞ்சம் சீரகம், 2 மிளகு, கொஞ்சம் மஞ்சள்தூள் இதை சேர்த்து முருங்கைக்கீரையை நம்ம வேக வச்சிடலாம். கீரையை மூடி போட்டு வேக வைக்காமல் ஓப்பன்லேயே நல்லா வேக விட்டுடலாம். அப்போ தான் நிறம் மாறாமல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். முருங்கைக்கீரையை இப்படியே நம்ம சூப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை பொரியலாக பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை கடையலாக பண்ணலாம். முருங்கைக்கீரை பருப்பு போட்டு ஆக்கலாம். முருங்கைக்கீரை பல வழியில் ஆக்கலாம். எப்படியாவது ஒரு வகையில் நம்ம முருங்கைக்கீரை ஒன்றுல சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை வெந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை கூட நம்ம சூப்பு மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிக்கலாம். இப்போது முருங்கைக்கீரையை தனியாக எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முதல்ல ஒரு முட்டை ஊற்றிக்காச்சு, இப்போ ரெண்டாவது ஒரு முட்டையும் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா இதில் நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சிடலாம், பீட் பண்ணி விட்டுருக்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது. வீட்டில் மாவு எதுவும் இல்லை அப்படின்னா முட்டைக்கீரை வச்சு உடனே நம்ம பண்ணிடலாம். எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன். ஏன்னா கீரை கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இன்னொரு முட்டையை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சதானே கீரை இதோட சேர்த்துடலாம். கீரையில் நம்ம சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கலாம். அந்த ஃப்ளேவர் கீரையில் நல்லா இறங்கியிருக்கும். அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கீரையை சேர்த்துட்டு கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு இது சீரகம், மிளகு இதில் இருக்கிற ஃப்ளேவரே நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். பேனில் எண்ணெய் சுடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சதான முட்டைக்கலவை, முருங்கைக்கீரை முட்டைக்கலவை இதோடு சேர்த்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒன் சைட் நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறமாட்டு அடுத்த பக்கம் பரட்டி போட்டுலாம். கொஞ்சம் மெதுவாக பரட்டி போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால பரட்டதுக்கு திருப்பி போட கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. திருப்பி போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி வச்சாலே போதும். நம்மளுக்கு முட்டை வெந்துடும். நம்மளுக்கு கீரையும் ஆல்ரெடி வெந்ததுனால சீக்கிரம் தயாராகிடும். அப்படியே கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வெறுசாகவே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.